ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்குகள். வாங்க இன்னைக்கு மட்டன் எலும்போட குருமா பார்க்கலாம். இது வந்து இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும். இது வந்து கொஞ்சம் எலும்பு இருக்குது, அது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் போட போட அளவு சொல்கிறேன் உங்களுக்கு. பார்க்கலாம் வாங்க. குக்கரில் எண்ணெய் போட்டேன். அப்புறம் 2 பிரிஞ்சி இலை, 2 லவங்கம், 1 வந்து பட்டை போட்டுக்கலாம். பிஸ்மில்லா. அப்புறம் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அப்புறம் 2 வெங்காயம் வந்து நறுக்கி வச்சிருக்கிறேன், இது போட்டுக்கலாம். அப்படியே இது வந்து நல்லா ப்ரௌன் கலராக வரட்டும், பார்க்கலாம். நல்லா இது ப்ரௌன் கலர் வரட்டும். இப்போ வந்து நாங்கள் கிரேவிக்கு வந்து தேங்காய் வந்து போட்டு அரைச்சிக்கலாம். இதுக்கு தேவையான வந்து கொத்தமல்லி, தேங்காய், கொஞ்சம் வந்து கசகசா, இது கொஞ்சம் போட்டு, இது 3 போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சோண்டு சோம்பு போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். லைட்டாக ப்ரௌன் கலர் வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகட்டும், பார்க்கலாம். இது வந்து இப்போது இந்த தேங்காய் வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகும். இதில் வந்து ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு வெங்காயம். இதில் வந்து ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா நிறைய ஒரு ஸ்பூன் போடுங்க, இப்போதான் டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம். அப்புறம் புதினா, கொத்தமல்லி, ஒரு 2 தக்காளி, புதினா கொத்தமல்லி ஒரு கொஞ்சம் இது போட்டுக்கலாம். அப்படியே இருக்கேன். இப்போ வந்து மசாலா போட்டுக்கலாம். பாருங்க, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், உப்பு, 2 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் எல்லாமே சேர்த்து நல்லா தக்காளி வந்து மசஞ்சு வர்றதுக்கு போட்டுக்கலாம். மசஞ்சி வரட்டும் தக்காளி. மசாலா போட்டாலே நல்லா மசஞ்சி வந்து உங்களுக்கு தக்காளி உங்களுக்கு இப்படி வந்துச்சு, நல்லா மசஞ்சி வந்துடும் தக்காளி. வாசனையே சூப்பராக இருக்குது. இந்த தேங்காயோட வாசனை, தேங்காயில் கசகசா, கொத்தமல்லி, சோம்பு, அப்புறம் தேங்காய் போட்டு அரைச்சி வச்சதே ஒரு நெல் நல்லா சூப்பராக வருது. அவ்வளோதாங்க. இது வந்து வதங்கிச்சு. இப்போ வந்து நாங்கள் எலும்பு போட்டுக்கலாம். இந்த எலும்பு போட்டுக்கலாம். அப்படியே இட்லியோட, தோசையோட அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. இது நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு காமிச்சு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இது சூப்பராக இருக்கும். இது எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும். இது அதுதாங்க. இது வந்து இப்போது இந்த தேங்காய் வந்து இதில் போட்டுக்கலாம், அரைச்ச தேங்காய் மசாலா. இதாங்க, நான் வந்து மசாலாலாம் போட்டு நல்லா பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அவ்வளோ கிரேவி வச்சுட்டு அப்படியே குக்கரில் வந்து ஒரு 3 விசில், 3வது விசிலில் நாங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அது மூடி வச்சு 3 விசில் வரைக்கும் பார்க்கலாம், ரெடி ஆகிடும். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக குருமா ரெடி ஆகிடுச்சு. உப்பு, காரம், திக்னஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். இது வந்து சர்வ் பண்ணிக்கலாம். சுட சுட இட்லியும் ரெடி இருக்குது. இதுவும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான எலும்பும், மட்டன் எலும்பும் குருமா ரெடி ஆயிடுச்சு. சாஃப்டான இட்லி சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி நைட்டு டின்னர் இதுதாங்க. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். பாய்.